ஐயோ இவ பேர் ரோகிணி இல்ல கல்யாணிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா மனோஜுக்கு தெரியாது. இவ கூட தான் நான் காலேஜ் படித்தேன். அதுக்கான வேணா ப்ரூஃப் எல்லாம் கூட காமிக்கிறேன். இதுதான் எங்களோட காலேஜ் ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து வித்யா காமிக்க, இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷனில் அதிரடியான பல திருப்பங்கள்லாம் வரப்போகுது. ரோகிணிக்கே வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. ஸோ அவங்க வந்து காமிச்ச உடனே வந்து இங்கே இந்த பக்கம் வந்து லாயர் கிருஷ்ணாராம் உடனே பார்த்தீங்களா டாக்டர், பார்த்தீங்களா யுவர் ஆனர், இவங்க தான் வந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சமயங்களில் இந்த ரோகிணி என்கிற கல்யாணி பொய் சொன்ன போதெல்லாம் அதுக்கு உடந்தையாகவும் இருந்திருக்காங்க. அதுக்காக வருத்தப்பட்டு இப்போ உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அவங்க சொல்ல போகிற விஷயங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். அப்படிங்கும் போதே வந்து அவள் ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவள் வந்து வீட்டுக்கும் பணம் அனுப்பணும், ஆனால் சரியான வேலை இல்லை. இடத்துக்கு இடம் போய் போய் வந்து பியூட்டி பார்லர்லாம் வந்து அவள் தான் வந்து இப்போ வீட்டுக்கு போய் மேக்கப் போட்டுட்டு இருந்தா. அந்த சமயத்தில் தான் வந்து அவளுக்கு இந்த விஜயாவுடைய பழக்கம் கிடச்சி, அதே சமயத்தில் மனோஜோட பழக்கமும் கிடச்சி. உடனே விஜயா வந்து ஒரு பணக்கார பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சு எங்கள் அப்பா மலேசியாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லி இவ கதையை விட்டா. அது அவங்களும் நம்பி சரி பணம் அப்படின்னு வாயை பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜிட்ட இவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் மனோஜுமே பணக்கார பொண்ணுன்னு சரி ஓகே அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷமாக வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மனோஜுக்கு இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதோ, இவ மலேசியாவே கிடையாதுங்கிறதோ, இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறதோ சுத்தமாக தெரியாது. இதை நம்ப வைக்காம அவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பாவை போய் பார்க்கணும், அவங்க அப்பா ஏன் வரமாட்டாரு, ஏன் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போதும், மனோஜுக்கு பணம் வேணும், மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு அவங்க அம்மா தொல்லை பண்ணும் போதும் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியாமல் உடனே அவள் என்ன பண்ணான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோ இங்கே நிற்கிறாருல கறி கடைக்காரர் மணி, இவர் எனக்கு தான் பழக்கம், அவர்கிட்ட நடிக்க சான்ஸ் இருக்கு, அவருக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, நடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு மலேசியாலேருந்து வந்த இவளுடைய தாய் மாமா இவர் தான் வந்து அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் எல்லாம் கூட இருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு வந்து அவரை கூட்டிட்டு வந்து இந்த குடும்பத்தை ஏமாத்தினாங்க. அந்த இடத்துலையும் ஏமாறியார் என்னது மனோஜ் தான். இப்படி படிக்கப்படி எல்லாத்துக்குமே வந்து பொய் மேலே பொய் தான் வந்து இந்த கல்யாணி சொல்லியிருக்கா. நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவ பண்ணுறது ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு உண்மையை சொல்லிடு, ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு ஓகே அப்படின்னா இல்லை உண்மையை சொன்னால் நான் நிம்மதியாக இருக்க முடியாது, எனக்கு என் மனோஜ் வேணுங்கிறதுக்காக மேலும் மேலும் பொய் சொல்லவும் ஆரம்பிச்சா, நிறைய கிரிமினல் வேலையும் பண்ண ஆரம்பிச்சா. அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த கறிக்கடைக்காரர் மணியே மேலே கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. அவர் வந்து இந்த ரோகிணி பாப்பாவே எனக்கு தெரியும், அது வந்து வித்யா பாப்பா மூலமாக தான் தெரியும், என்னை வந்து நடிக்க சொன்னாங்க. முதல்ல மணிரத்னம் படம், கமல் சார் படம் ஷூட்டிங் அப்படின்லாம் சொன்னாங்க. தக் லைஃப் படத்தில் நம்மளும் வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சி போனேன். கடைசியில் போன அப்புறம் தான் பார்த்தா எல்லாமே வந்து அப்படியே தலைகீழாக போயிடுச்சு. அங்கே இவங்க பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்கிறதுலாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து இதை நடிக்க முடியாது, வேணான்னு சொன்னேன். ஆனால் அந்த சமயத்தில் அந்த முத்து தம்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆனால் வந்து உண்மையிலே வந்து இந்த தம்பி மனோஜ் தம்பிக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஆள் ஒரு அப்பாவி தான், அவரை வந்து இந்த ரோகிணி பாப்பா தான் ஏமாத்துச்சு அப்படின்னு வந்து சொன்ன உடனே டக்குன்னு இப்போ ரோகிணி எழுந்துச்சு வராங்க. வந்து அப்படியா உங்களுக்கு நான் வந்து மனோஜை ஏமாத்தினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா வந்து நான் தான் நீ தானம்மா என்னை நடிக்க கூப்பிட்டு போனேன். சரி நடிக்க நான் கூப்பிட்டு போனேன், ஏன்னா என் மாமியார் வந்து ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்கிற ஒரே காரணத்தால தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன வந்து திருப்பி இல்லை மனோஜ் வந்து இப்போ அவனுக்கு பணக்கார பொண்ணு வேணும் அப்படி இப்படிலாம் வந்து பேசி அவங்க பணம் வேணும்னு கேட்டதுனால கூப்பிட்டு போனோம். ஆனால் அதை பண்ணது நான் மட்டும் இல்லை, மனோஜும் நானும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ணி தான் அந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஷாக் ஆகிட்டு ஐயோ போய் அப்படிங்கும் போது இந்த பாருங்க, உங்களை நான் நடிக்க கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அது மனோஜுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை. மனோஜும் நானும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணோம். மனோஜ் வந்து அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி கூப்பிட்டு வந்தார். அவரே தான் பல சமயங்கள் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரே ஷோரூமில் வந்து பணத்தை என் கையில் கொடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கோனாரு. கடைசியில் வந்து ஷோரூமில் பணம் திருட்டு போயிடுச்சுன்னு இந்த ராஜாராணி மேலே பழி போட்டோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எனக்கு உறுதுணையாக இருந்தது ஏன் மனோஜ் தான். அவர் அவங்க அம்மாவுக்கு பயந்து தான் இதெல்லாம் பண்ணார். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லை. அப்படிங்கும் போது திருன்னு முடிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் நான் ஃப்ராடுத்தனம் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இல்லைன்னு நான் நம்புகிறேன் யுவர் ஆனர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்து நானும் மனோஜும் சேர்ந்து வாழணுமாங்கிறதுக்கான விவாகரத்து கேஸ் தான். மனோஜும் நானும் சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணோம். இப்போ திடீர்னு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஒருவேளை அவங்க அம்மா பணக்கார பொண்ணா பார்த்துருப்பாருங்க போல, அதனால வந்து என்னை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு பார்க்கறது எந்த வகையில் நியாயம்? எனக்கு அவர் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ மனோஜ் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிக்கிறார். வித்யா விஷயத்தில் வித்யா எவ்வளோதான் பேசினாரும் வித்யாவுக்கும் எனக்கும் அவ கல்யாணம் பண்ணிட்ட பையன் விஷயமா வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துருச்சு. அந்த பையன் கொஞ்சம் ரூட், அவர் சரியில்லை. அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனான்னு சொல்லிட்டு இப்போ வந்தாங்கல்ல, அந்த மீனாவை பின்னாடி துரத்திக்கிட்டு இருந்தாரு. அதே பையன் திருப்பி வந்து மீனாவை கல்யாணம் ஆயிடுச்சுனோடனே வித்யாவை துரத்தினோடனே சும்மா இப்போ ரோட்டில் போகிற எல்லாத்தையும் துரத்துற பையன் அந்த பையன் வேணான்னு நான் சொல்லேன். வித்யா அதை கேட்கவே இல்லை. இதை நான் வித்யா கிட்ட வந்து ஏய் அவன் தான் அடிவேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கான ஆடியோ ரெக்கார்டிங் கூட இருக்க ஒரு தடவை காலில் அப்படின்னு பழைய கால் ரெக்கார்டிங்கை போட்டு விட்றாங்க.
போட்டுவிட்டோன்னே அப்படியே வித்யா ஷாக் ஆகி முடிக்க, அதனால வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளார நான் குறுக்க வந்துட்டேன்னா கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அப்படியே வெற்றி புன்னகையோட பார்க்குறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்ட்டு மீனா எந்திரிச்சு இந்த லாயர் அப்படி கை காமிக்க லாயர் கிட்டக்க போகிறாங்க. லாயர் கிட்டக்க வந்து ஒரு விஷயத்த காதில் சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவங்க கேட்டு தலையாட்டுறாங்க. இப்போ தான் ரோகிணிக்கு என்னடா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு விட்னஸும் இருக்காங்க, அந்த விட்னஸையும் விசாரிக்க அனுமதி வேணும் அப்படின்னா, ஓகே அப்படின்னா யாரை வேணாலும் கூட்டுவாங்க, என் மனதோட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன், நீங்கள் என்ன இப்போ அடுத்து யாரை கூட்டுற போகிறீங்க, மகேஸ்வரியை கூட்டுற போகிறீங்களா, அவளெல்லாம் ஈஸியாக காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மைண்டில் வந்து ரோகிணி நினச்சிட்டு இருக்க. நேராக அங்கே வந்து யார் நிற்கிறான்னு பார்த்தா ரோகிணியோடைய அம்மா. ஸோ அவங்க அம்மா வந்து அங்கே நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காகி வந்து இவங்க பார்க்க, அவங்கள பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா அப்படிங்கும் போது இவங்க வேற யாரும் இல்லை, இந்த ரோகிணிங்கிற கல்யாணியுடைய அம்மா தான். இவங்களே இப்போ உண்மையை சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க அப்படிங்கும் பொழுது வந்து அம்மா இப்படி முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்து நானும் இதை சொல்ல வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் என் மகன் நாளாக அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறேங்கிறதுக்காக ரொம்ப தப்பு மேலே தப்பு செய்கிறாளோன்னு தோணுது. எல்லாமே ஏன் தப்பு தான். நான் அவளை ஒரு விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் அவள் வந்து ஸ்கூல் படித்து முடிச்சேன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க வச்சேன். காலேஜ் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து முட்டி மோதி கடைசியில் வந்து அந்த வாழ்க்கையில் அவன் போனதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால அவள் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. நானும் நிறைய பொய்கள்லாம் சொன்னேன், அது மாப்பிள்ளைக்கெல்லாம் தெரியாதுதான். ஆனால் இப்போ இதுக்கு மேலே அவங்கள பகைச்சிக்கிட்டே போனான்னா அவள் சேர்ந்து வாடுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுமோன்னு தோணுது. ரோகிணி தயவு செஞ்சு உண்மைகளை ஒத்துக்கோ, நீ பண்ண தப்பை ஒத்துக்கோ. கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் நல்லவங்க, ஏற்றுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு உன் மேலே அவ்வளோ அன்பும் காதலும் இருக்குது. அவரை திருப்பி வந்து நீ நோகடிச்சு அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ஆக்குறது வந்து ரொம்ப தப்பு. இதை வந்து எனக்கு மீனாவும் வித்யாவும் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாகவே தெளிவாகவே புரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இப்போ நாளாக வெறுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா திருப்பி நீ அந்த வீட்டில் சேர்ந்தே வாழ முடியாதுங்கிறது எனக்கு புரியுது. தயவு செஞ்சு நீ இப்போ மாப்பிள்ளையோட ஒரு கவுன்சிலிங் ஏதோ சொன்னாங்க மீனா, அதில் போய் வந்து உட்காந்து பேசுங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஏமாற்ற நினைக்காத அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்ல இவங்க அப்படியே கட்டுப்பாய், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். இப்போ என் மக போய் தான் சொன்னாங்க, அதை நானே சொல்கிறேன் அப்படிங்கும் போதே வந்து கிருஷ்ணாராம் பார்த்தீங்களா, இவரான எந்த அம்மாவாச்சு பொண்ணோட வாழ்க்கை மோசமாக போகணும் அப்படின்னு போய் சொல்லுவாங்களா? அவங்க இந்த பொண்ணோட போக்கு சரியில்லை அப்படிங்கிறனால தான் அப்படி பண்ணுறாங்க. கவுன்சிலிங் வேணால் போடலாம், இல்லை டிவோர்ஸுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு சொல்கிறத கேட்டு இந்த டிவோர்ஸ் கேஸில் அந்த பொண்ணுக்கு சாதகமாக எது நடந்தாலும் அது தப்பாக தான் முடியும். ஏன்னா வந்து இந்த மனோஜை இந்த பொண்ணு ஏமாத்திருக்குங்கிறது திட்டவட்டமான உண்மை. இதில் மனோஜ் ஒரு அப்பாவி. என் கிளைண்ட்டுக்கு சரியான தீர்வு எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்க. இப்போ வந்து அப்படியே வித்யா ஷாக்காகி வந்து நிற்க, நீ பொய் சொல்லாமல் பொய் சொன்னது ஓகே, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ பொய் சொல்கிறத நிறுத்தணுங்கிறத நீ யோசிக்கணும் கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா வாணியெல்லாம் அப்படி இவங்க இங்கேயே கோர்ட்டில் வச்சு கத்த. இப்போ கரெக்டாக அம்மா மூலமாவோ இல்லை கிறிஷ் மூலமாவோ இப்போ ரோகிணிக்கு ஒரு ஆப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது நடக்காமல் திருப்பி ரோகிணியை வந்து அறிவாளியாக காமிச்சு இவங்க அந்த மணி வித்யாவை கூட்டினாலும் ஈஸியாக வந்து அதை வந்து ரோகிணி மடக்கிற மாதிரி தான் போய் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோகிணி விஷயத்தில் என்ன நடந்தால் பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து வாழ்ணுமான்னு சொல்லும் பொழுதே இன்னொரு பக்கம் மகாநதியில் அப்படியே வந்து பலதரப்பட்ட திருப்பங்கள் ஹைனானா படத்தில் வர மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.